பாடும் கையிலேன்ற படம் வந்து சீராத் நியூஸில் எடுத்திருக்கேன். அதனுடைய இசை மற்றும் ட்ரெய்லர் தந்திருக்கேன். ஓகே. அதனுடைய இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீடு இன்றைக்கி சிறப்பாக நடந்திருக்குங்க. இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்த சென்னை நந்தவர்களுக்கும், இசையமைப்பாளர் சோமன்ராஜ், கவிஞர் சுரா மற்றும் வந்துள்ள நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த படம் வந்து சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான். அதே சமயத்தில் 4 பாடல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் 3 பாட்டு நான் எழுதியிருக்கேன். ஒரு சாங் வந்து சுரா அவர்கள் எழுதுகிறாருக்கேன். முழுக்க முழுக்க கிராமத்து பின்னணியில் உருவான கதை தான் இது. இந்த கதை வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பாடகி, கோயில் திருவிழா மற்றும் மற்ற இதுங்களில் பாடுறாங்க. அவங்களுக்கு சினிமாவில் பாடணுன்னு ஒரு வாய்ப்பு தேடி இருக்கும்போது அதுக்கான சந்தர்ப்பம் அமையலை. அதுக்கப்புறம் அதே ஊரில் வந்து ஒரு இசையமைப்பாளர் வராரு. அவரை சந்தித்தோன்னா அவர் வாய்ப்பு கொடுக்குறன்னு சொல்லி சென்னைக்கு வந்து அவங்க லட்சியத்தில் எப்படி அவங்க வந்து ஜெயிக்கிறாங்கன்றது தான் கதை சார், படத்தோட கதை. இந்த கதையினுடைய படப்பிடிப்பு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கும்முடிப்பட்ட திருத்தணியில் நடைபெற்றதுங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து இந்த கதையை வந்து நான் பல தயாரிப்பாளர்கிட்ட போய் சொன்னேன். சில தயாரிப்பாளர்கள் இது நல்லா தான் இருக்குது, பண்ணலாம், ஆனால் எந்தளவுக்கு இது வந்து ரீச் ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி, நம்மளே நல்ல கதை, நல்ல பாடல்கள் இருக்குது, ஏன் நாமளே இதை எழுதி இயக்கக்கூடாது சொல்லிட்டு தயாரிக்கும் நானே செஞ்சேங்க. அது மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக வந்து என்னுடைய குடும்பத்தார், உதாரணம் சொன்னால் என்னுடைய மனைவி மற்றும் மகள்கள் மற்றும் என்னுடைய உறவினர்கள், மைத்துனர்கள் அனைவரும் இந்த படத்தை வெற்றிகரமாக நான் முடிக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருந்தாங்க. அதே சமயத்தில் இந்த திரைப்படத்திற்கு வந்து சான்றிதழுக்காக மூவ் பண்ணும்போது தமிழ்நாடு சிறுபொருள் தயாரிப்பாளர் சங்கம் திரு அன்பு செல்வன் அவர்கள் வந்து கூட இருந்து அதுக்கெல்லாம் ஏற்பாடெலாம் பண்ணி கொடுத்தாருங்க. இன்றைக்கி வந்து அவருக்கு கொஞ்சம் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அவரால் வர முடியல. மற்றபடி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மற்றுமுள்ள அனைத்து இந்த விழாவுக்கு வருகை அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். மேலும் இந்த படத்தை எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்த்து சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா சின்ன படங்கள் வந்து எடுத்தால் எல்லாமே ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சின்ன படங்கள் தான். 16 கூட சின்ன படம் தான் அப்போ இருந்த காலகட்டத்துங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பெரிய படங்கள் வந்தது. அதே மாதிரி சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிறைய புது படைப்புகள்லாம் வரும். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நானே தயாரித்து எழுதி வைக்கிறேங்க. மற்ற இங்கே வந்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செந்தமிழே, நரம்பேனே, செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே, நன்னிலை உனக்கு என்றால் எனக்கும் தானே என்று என் தமிழை வாழ்த்தி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய என் சொல்லி வாழ்த்துவனே என்ற தாய்மானவரின் இறைவாழ்த்தோடு என் உரையை தொடங்குகிறேன். திரைப்படத்தில் இயக்குனர் ஆக வேண்டும் என்று நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அஞ்சல் வழியில் படித்து 6 மாதம் தேர்வு எழுதி வெற்றி பெற்றேன். ஆனால் கிராமம் விருதுநகர் மாவட்டம், அதில் சிறுவில்லிபுத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமம், விவசாய குடும்பம். படிப்பே வராது. எனக்கு தமிழ் வந்தது. என் தந்தையார் ஒரு புலவர், என் தாத்தா தமிழ்நாட்டிலே சிறந்த புலவர் இரா இளங்குமரனார். தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர், அவருக்கு இணையான புலவர். 660 புக்கில் இருக்கார். 2021 தவறினார். அரசு மரியாதையோடு அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அப்படிப்பட்ட மிக உயர்ந்த தமிழ் பாரம்பரியத்திலிருந்து வந்ததால் தமிழையே மூச்சாகவும் பேச்சாகவும் கொண்டு வந்து தமிழ் படிக்க வேண்டும் என்பதற்காக மதுரை தமிழ் சங்கத்தில் படித்தேன். பேராசிரியர் பொன் விஜயன், பேராசிரியர் ஜெயமூர்த்தி அவர்கள் எனக்கு இலக்கணத்தை எப்படியெல்லாம் பாட்டு எழுத வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் தமிழ் சங்கம் சென்றேன். படித்து பாஸ் பண்ணால் போதும், கற்றுக் கொடுத்தார்கள். என் ஆசான்களைத்தான், என் கவிதை ஆசான்களை இங்கே முதலில் பதிவு செய்யவில்லை என்றால் என் திரைப்படத்துறை பயணம் நன்றியற்றத்தனமாக ஆகிவிடும். அதற்கு பிறகு படித்து தமிழாசிரியராக சென்னையில் செட்டிநாடு வித்தியாசனம் பள்ளியில் 23 ஆண்டுகளாக தமிழாசிரியர் பணி. திரைப்படத்தில் நான் 5 ஆண்டுகள் வாய்ப்பு கேட்டு ஏறி இறங்கி ஒரு 5-6 லட்சம் காலி ஆயிடுச்சு. அது பிறகு வாய்ப்பு வராது, விலகிட்டு அவருடைய மச்சான் ஸ்ரீதர் நந்தகுமார் சாரோட மச்சான் என்னோட பணியாற்றுகிறார், அவர் தான் அழைச்சிட்டு வந்தார். சரி, கதை கேட்டேன். என்னுடைய வாழ்க்கையின் பிறவி நோக்கம் திரைப்படத்துக்கு எழுதவில்லை என்றாலும் பரவாயில்லை, புத்தகம் நிறைய எழுதியிருக்கேன், 25 நூல்கள், 3 முறை அரசு விருது கிடைத்திருக்கிறது. அதுவே எனக்கு பெருமையானது, மகிழ்ச்சி. இப்படி
இன்னும் பல அரசு விருதுகள் வந்து கொண்டு இருக்கும். அவ்வளவு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆராய்ச்சி, ஓலைச்சுவடி ஆராய்ச்சி, தமிழ் சொல்ல ஆராய்ச்சி, மரபு கவிதை, ஆண்டாள் அந்தாதி என்று 100 பாடல் அந்தாதி எழுதி 2021 வெளிவந்தது. இசைப்பலையாக வந்து விட்டது. இப்பொழுது முருகன் அந்தாதி வர இருக்கிறது. 3வது அந்தாதியும் சிவபெருமானை பற்றி வரும். தமிழ் இலக்கிய உலகில் 3 அந்தாதி எழுதிய முதல் கவிஞர் என்ற பெருமையை இறைவன் எனக்கு தர இருக்கிறான். இதுவரை 2 அந்தாதி தான். 2 அந்தாதி கம்பர் எழுதியிருக்கிறார். இன்னொரு கவிஞர், 3வது கவிஞராக அடியேன் எழுதி கொண்டிருக்கிறேன். அந்தாதி எழுதுவது அவ்வளவு சிரமம், எளிதான விஷயம் அல்ல. அது இறையருள் இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். அந்த இறையருளை உணர வேண்டும், உணர்த்த முடியாது. இப்படி என் இலக்கிய பயணத்துக்கு இடையில் ஒரு வாய்ப்பு வந்தது. அவர் பேராசிரியர், சென்னை பல்கலைக்கழகத்தின் பதிவாளராக இருந்தவர், பெரிய பதவி. அடுத்து டாக்டர் சோமன்ராஜ் ஐயா அவர்களை ஒரு கம்பெனியில் சந்தித்தோம். இவர் பெரிய இசை மேதை. இளையராஜா ஐயா அவர்களிடம் 7 படம் இசையமைத்தவர். தனியாக 3 படம், பவளக்கொடி, தாட்பூர் தஞ்சாவூர் போன்ற படங்கள். அவ்வளவும் பார்த்தீங்கன்னா ராஜா சார் மாதிரியே இருக்கும். அவருடைய சிஷியர் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இசை மேதை எனக்கு நண்பராக வந்தார். பாட்டு எழுதினேன். மறைந்த தசி அவர்கள் தான் முதல் இசையமைத்தார். இயன்றவர் எல்லாம் அமைச்சிட்டார். கொஞ்சம் மன நிறைவு வரல எனக்கு. திரும்ப ஐயா வளைத்தேன். நட்புக்காக வந்து 2வது பாடல் பார்த்துருப்பீங்க. உன் பாடல் ஒரு நாளில் உலக ஆளுமை. நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது கவிதை எழுத ஆரம்பித்தேன். சிவபெருமான் கனவில் வந்து அருளி முத கேட்டார், என்ன செய்ய போகிற? கவிதை எழுத போகிறேன். கவிதை எழுதி உலகம் முழுசும் பரப்பு. இதுதான் 7ஆம் வகுப்பில் கண்ட கனவு. முதல் வரி கவிதை எழுதி உலகம் முழுவதும் பரப்பு என்ற அந்த ஒரு வரி இன்று நந்தகுமார் ஐயா அவர்கள் மூலம் நிறைவேறியிருக்கிறது என்று பதில் எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்போ 7ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது கனவில் எழுதிய கவிதை கனவு நனவாகிறது. ஒரு திரைப்படத்தை தயாரிப்பது என்பது அவருடைய லட்சிய கனவு. திரைப்படத்தில் பாடல் எழுத வேண்டும் என்பது என் லட்சிய கனவு. இசைஞானி அவர்களிடம் சேர்ந்து இசையை கற்றுக்கொண்டு இசையமைக்க வேண்டும் என்று அவர் கனவு. அவர் கனவு முதலில் நிறைவேறியது. 2வது முறை இயக்குநர் கனவு நிறைவேறியது. 3வதாக அவர் வாய்ப்பு கொடுத்தவுடன் என் கனவும் நிறைவேறியது. ஒரு திரைப்படத்தில் பலருடைய கனவுகள் சேர்ந்துதான் ஒரு கனவு தொழிற்சாலை உருவாகும் என்பதற்கு இது ஒரு சான்று. இந்த படத்தை அவர் எவ்வளவு சிரமப்பட்டு தயாரித்தார்னா, பேச்சு சரியாக வரல, பேச தெரியும், அவ்வளவு வழி உள்ள இருக்கு, வார்த்தை வரவில்லை. அப்போ சுருக்கம் முடிச்சுட்டாரு. என்ன ஒன்றுனா, ஒரு திரைப்படத்தை தயாரிப்பது எப்படி என்பது இங்கே எல்லாரும் தெரியும். ஊடக நண்பர்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. அவ்வளவு டேட்டா கையில் வச்சுருப்பாங்க. தொழில்நுட்ப கலைஞர்கள் உங்களுக்கும் தெரியும். எனக்கு குறைவாக தெரிந்த நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்பதைத்தான் உங்கள்கிட்ட ஒரு ஒரு மணித்துளிக்குள் அதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். விளக்கு ஏற்ற வேண்டும், தாய்மார்களுக்கு தெரியும். திரி வேண்டும், எண்ணெய் வேண்டும், அதுக்கு முக்கியம் விளக்கு வேணும், நெருப்பு வேணும். இத்தனையும் சேர்ந்து பற்ற வைக்கிறதுக்கு வேணும். அப்போ ஒரு விளக்கு எரியும். அதே போல தான் இந்த திரைப்படத்தை எப்படி தயாரிப்பது, எவ்வளவு சிரமம் இருக்கிறது என்பதை 3 வார்த்தைகளில் சொல்ல முடியும். கண்ணீரை நெய்யாக்கி, முடியாத விஷயம். இதுக்கு பேர் இருள் பொருள் ஓமை அணி என்று இலக்கணத்தில் சொல்லுவோம். கண்ணீரை நெய்யாக்கி, கனவுகளை திரியாக்கி, தண்ணீரில் நெருப்ப எடுத்து விளக்கேற்றுவதுதான் திரைப்படம். அப்போ எவ்வளவு இதில் சிரமம் இருக்குது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படிப்பட்ட ஒரு திரைப்பட தயாரிப்பை குறைந்த செலவில் நிறைந்த படமாக ஆக்கியிருக்கிறார். 80-90களில் வரவேண்டிய படம் கால தாமதம் ஆனால் என்ன, இப்பொழுதெல்லாம் திரைப்படத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், இசையும் பாடலும் கேட்க வேண்டும் என்றால் தலைவலி மாத்திரை கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும். அப்படி பல பாடல்கள் வருகிறது, பல இசை வருகிறது என்று மக்கள் சொல்கிறார்கள். நம்மளும் கொஞ்சம் உணர முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இனிமையான இசையும் ஆங்கிலம் கடக்காத வார்த்தைகளும் எல்லா பாடல்களும் இடம்பெற்றிருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் வரக்கூடிய தமிழ் படங்களிலே ஆங்கிலம் கடக்காமல் எழுத வேண்டும். வடமொழி கூட எப்படின்னா, தமிழில் இருந்து ஆயிரக்கணக்கான சொற்கள் வடமொழிக்கு போயிருக்கிறது என்பதும் நிரூபணமாகும். காணம் என்பது வடசொல் என்று நாம் அறிகிறோம். இதனுடைய வேர்ச்சொல் தமிழில் உண்டு. கான் சூரல் பம்பிய சிறுகான் யாரே என்று சங்க இலக்கியத்திலே ஒரு வரி வரும். சிறு கான், கான்னா காடு, சிறிய காட்டாறு, சிறுகான் யாரே ஆறு. அப்போ கான் என்றால் காடு. காட்டில் என்ன கிடைக்குது? இசைக்கருவி யாராவது சொல்லுங்க. மூங்கில். அருமையா. அப்போ காட்டில் விளையக்கூடிய மூங்கில்
அதில் இருந்து ஒரு இசைக்கருவியை தயாரிக்க முடிகிறது. அந்த இசை நம்மளை கட்டி போடுகிறது. புல்லாங்குழல் ஒன்றுதான் மனதை மயக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி. கண்டிப்பாக எல்லாரும் வந்திருப்பீங்க. அதனால தான் கண்ணனுக்கு பாடும்பொழுது புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பாடுங்களே என்று அந்த பாடல் மிகவும் புகழ் பெற்று விட்டது. அப்படிப்பட்ட தமிழ் ஆளுமை செய்கின்ற இந்த திரைப்படத்துறையில் ஆங்கிலம் கலக்காமல் எழுதி நல்ல இசையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்ம அனைவரின் நோக்கம். மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க. அனைத்து பெரியோர்களுக்கும் வணக்கம். நந்தகுமார் சார் எனக்கு ஒரு 15 இயர்ஸாக தெரியுங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எந்தளவுக்கு போராடினார் எல்லாம் நான் நன்கு அறிவேன். ஒரு கதை என்பது இந்த காலத்தில் வேறு மாதிரி வந்துடுச்சு, எல்லாம் கமர்ஷியல் ஆகிடுச்சு. அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதினர் மட்டும் திரைப்படம் பார்க்கக்கூடிய அளவில் வந்திருக்கு. சினிமா ட்ரெண்டே மாறிப்போச்சு, அது எல்லாத்துக்கும் தெரியுங்க. சார் இந்த கதையை ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப யோசனை செய்து ஒவ்வொரு நாளும் இதில் ஒரு 35 நாள் ஷூட்டிங் வச்சுருக்காருன்னா 35 கல்யாணம் பண்ண மாதிரி, அந்த செலவுக்கு பண்ண மாதிரி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போராடி இந்த படத்தை நல்லா கொண்டு வந்திருக்காருங்க. இது ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே வந்திருக்கும் அத்தனை பெரியோர்களும் குடும்பத்தாரும் ஏனைய பார்வையாளர்கள் அனைவரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை அட்லீஸ்ட் ஒரு 10-15 பேராவது, ஒரு 20 பேர்த்தாவது சிங்கிள் பர்சன் ரெக்கமெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி திரைப்படங்கள் வெற்றி அடைய வேண்டும். திரும்பவும் சினிமா பழைய ட்ரெண்டுக்கு வரணும்னா வந்தால் ஒரு 2 hours பீஸ்ஃபுல்லாக அந்த ஃபீல்டுக்கே போகிற மாதிரி, அந்த பர்டிகுலர் கதை காட்சிக்குள்ளேயே நம்ம போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்க வேண்டும். அதற்கு முன்னோடியாக திரும்பவும் ஒரு நல்ல படம் நந்தகுமார் இயக்குனர் அவர்கள் மூலமாக வந்திருக்கிறது. மற்றபடிக்கு அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எல்லோருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். பல்லாண்டு எல்லோரும் வாழ்ந்து வந்திருக்கும் விஐபிகள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன், வணங்குகிறேன். வணக்கம். இங்கு வந்திருக்கும் திரைப்பட ஜாம்பவானவர்களுக்கும் மற்றும் விருந்தினர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு கரகாட்டக்காரன் சார் சொன்ன மாதிரி கிழக்கு சீமையிலே அந்த வரிசையில் வந்த ஒரு படம் தான் இந்த பாடும் கோயிலே. நமக்கு ஒரு பெரிய படைப்பை கொடுத்துருக்காரு நம்மளுடைய இயக்குனர் சார் அவர்கள். இன்னும் ரொம்ப இதில் கதாநாயகன் கதாநாயகி இதெல்லாம் தாண்டி ஒரு கதாபாத்திரம். எப்படின்னா ஒரு 100 குணா, அதுக்கப்புறம் 100 சேது, இதெல்லாம் தாண்டி ஒரு கதாபாத்திரத்தையும் இதுக்குள்ள ஒரு பெரிய படைப்பாக கொண்டு நமக்கு ஒரு திரை காவியமாக கொடுத்துருக்காங்க. திரு இயக்குனர் நந்தகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு மட்டும் இல்லாமல் அவர் கூட ஒர்க் பண்ண திரைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி விழா காணணும், 100 நாளைக்கு மேலே போய் வெற்றி விழா காணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. வந்திருக்கும் திரைத்துறையை சார்ந்த அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தில் நான் மறைந்த நடிகர் அண்ணன் கோவை செந்தில் அவர்களும் காமெடி பண்ணியிருக்கோம். படம் நல்லா வந்திருக்கு. அந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கும் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னோட வணக்கத்தை சொல்லி இங்கே இந்த விழாக்கு என்னை அழைத்த முதல்ல அண்ணன் தான் நேற்றுக்கு என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்தார். நந்தகுமார்னு கண்டிப்பாக வரணும்னு சொன்னார். அதுக்கு முன்னாடியே என்னோடய 6 அண்ணன், கிட்டத்தட்ட 20 வருஷமாக தெரியும் அண்ணனை, என்னோடய வளர்ச்சியை ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்காரு. அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்தாகணும்னு சொன்னார். மேலும் அண்ணன் சொன்னாப்புல இந்த பாட்டு 2வது பாட்டு ரொம்ப எனக்கு என்னோடய ஃபேவரட் செகண்ட் சாங். நான் 4 பாட்டில் என்னோடய ஃபேவரட் செகண்ட் சாங்கு. ரொம்ப லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நான் அதிகமாக லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் அந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப ஹெவி நல்லா இருந்தது. உட்காருங்க ப்ளீஸ். அவர் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் சித்தாராக இருக்கட்டும், ஸ்ட்ரிங்ஸாக இருக்கட்டும், தபலா ரொம்ப அற்புதமாக செக்ஷன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாமே டோட்டலாக டாப் சாங்ஸ். அதனால் பழைய 80ஸ்க்கு போன ஒரு ஃபீல் ரொம்ப கிடச்சிது எனக்கு.
மேலும் அண்ணன் சொன்னாப்புல இந்த படம் வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னார். அவரோட நல்ல மனசு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு ஒரு 10-15 படம் மியூசிக் பண்ணியிருக்கேன். அது காரணம் என்னென்னா என்னோடய குடும்பத்தினார் தான். ஏன்னா யார் ஒருத்தங்க வந்து குடும்பத்தை சேர்ந்த என்னோட சகோதரி தான் எனக்கு மெயினாக எனக்கு இவ்வளோ தூரம் நான் ஒரு மியூசிக் டைரக்டராக வெளியே வந்த காரணம் அவங்க தான். அவங்களுக்கு எப்போதுமே எல்லா மேடையிலும் நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். எனக்காக ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்து இது வரைக்கும் 4 படம் எடுத்துட்டாங்க. கடைசி தோட்டா, லோக்கல் சரக்கு, இப்போ ரூபம் சொல்லிட்டு கோவை சரலா மேடம் தான் லீட் பண்ணுறாங்க. அதாவது இதெல்லாம் இந்த படம் எடுக்கிறது எனக்காக தான் எடுக்கிறாங்க. அந்த அப்போது இந்த படமும் சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக. ஒரு குடும்பத்தினர் ஒரு பெண்களை முன்னிலைத்தி எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்தாலும் சக்ஸஸ் தான் என்னை பொறுத்தது. நான் என்னை சக்ஸஸ் ஆக காரணம் முழுக்க என்னோடய குடும்பத்தினர் தான். அதனால் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் சார். நீங்கள் ஏன்னா உங்களோட அத்தனை ஃபேமிலி சப்போர்ட்டுக்கும் அவங்களோட அத்தனை பிளெஸிங்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னோடய முதல் படம் என்னோடய சிஸ்டர் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து வெளியில் வந்த படம் அப்புறம் தான் எனக்கு சான்ஸ் நிறையா கிடச்சிது. என்னதான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வந்து சங்கர் கணேஷ் சார்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். 99லேருந்து நான் சின்ன பையன் 14 இயர்ஸ் ஓடுனா. அப்போ அவர்கிட்ட கங்கையம்மன் சார்கிட்ட எல்லாருக்கிட்ட வாசிக்கும் போது பட் சான்ஸ் எப்போ கிடச்சதுன்னா என்னோட அங்கீகாரம் வெளில தெரியும்போது தான் எல்லாமே வந்தது. அதனால் உங்கள் குடும்பத்தினர் வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி உங்கள் மனைவியாக இருக்கட்டும், உங்கள் டாக்டராக இருக்கட்டும், அவங்க மாப்பிள்ளையாக இருக்கட்டும், எல்லாருமே இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம். அதனால் என்னதான் மெயின் எங்கள் பிஆர் இருக்க விஜயமுரளி சார் வந்து அவர் தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் அது ஒரு நேம் இருக்குது. நீங்கள் விஜயமுரளி சார் சொன்னீங்கன்னா அவர் என்ன பார்த்துட்ருக்காரு சைடில் இல்லை, நீங்கள் ரியலாகவே கேட்டு பார்க்கலாம். விஜயமுரளி சார்னு தொட்டதெல்லாம் பொண்ணு. அவர் பார்க்காத ப்ரொடியூசர் கிடையாது, டைரக்டர் கிடையாது. ப்ரொடியூசர், இயக்குனர், எல்லா விஷயமும் அவர் தெரிஞ்சவர். அமைதியாக இருக்கார், அமைதியாக இருக்கார். அதனால தான் இன்றைக்கி நான் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவர் இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி அவரோட மாப்பிள்ளை வந்து திரு சத்யா அவர்கள். என்னோட ப்ரொடக்ஷன் பேனர்ஸ்லாம் அவர் தான் பிஆர்ஓ. சத்யா, கிளாமர் சத்யா, அவர் தான் எங்களோட ஆசான பிஆர்ஓ. அவர் அறிமுகப்படுத்தி வச்சது இவர் தான். அதனால் நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னார், சத்யாவை கூப்பிட்டுக்கோ, அவர் நல்லா பார்த்து பாடினார். இன்னி வரைக்கும் என்னோடய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக இருக்கார். என்னோடய வெற்றிக்கு அதிகமான காரணம் நிறையா என்னை பற்றி விளம்பரப்படுத்தி என்னோடய மியூசிக்கை பற்றி வெளில கொண்டு வந்த அத்தனை காரணம் அவர் தான். அதனால் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி செகண்ட் சாங்கு, அதே மாதிரி வேரியேஷன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பாடும் குயிலை வெற்றி அடைய நான் இறைவனை வேண்டி, அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. சின்ன படத்துக்கெல்லாம் கொஞ்சமாக தான் வருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் மீடியா இவ்வளோ பேர் வந்தது சப்போர்ட் பண்ணது. இந்த சின்ன படம் என்ன படம்? ஆமாம், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறது சென்சார் போர்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அது முடிவு பண்ணி அது பண்ணிட்டாங்க. அது ஓகே, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூஸாக இருக்கும். ஏன்னா சும்மானா யாரும் பண்ண மாட்டாங்க. அதில் ஏதாவது ஒரு கருத்துக்களாக இருக்கலாம், சென்சார் போர்டு பிடிக்காமல் இருக்கலாம், அது பதிலாக ஸ்டாப் பண்ணுவாங்க. மற்றபடி வேறு இல்லை, எந்த காரணமும் கிடையாது. அதனால் ம் 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 இப்போ நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, இந்த படத்தை ஊக்கப்படுத்துவோம். இப்போ நீங்கள் சொல்கிற விஜய் சார் படத்தை விட்டுருவோம். இந்த படம், இந்த மாதிரி படங்களை ஆரோக்கியமாக என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை மாதிரி மீடியா நண்பர்களை என்கரேஜ் பண்ணுங்கள். நம்ம ஜனநாயகனே பேசிகிட்டு இருக்கோம். ஜனநாயகன் அவர் சாதிச்சிட்டாரு, இப்போ அரசியல் கட்சிக்கு போயாச்சு. இப்போ நாங்களாம் எப்போ வளருது? ஆமாம், அது தயாரிப்பாளர் சங்கம் முடிவெடுப்பது அண்ணன் இருக்கார். இந்த மாதிரி சேர்ந்து முடிவெடுப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. இல்லை, எனக்கு இந்த சங்கம் இப்போ தயாரிப்பாளர் சங்கம், ராமநாச சங்கம், இப்போ விஜயமுரளி சார்லாம் ரொம்ப மூத்தவர் இருக்கார். அவங்களாம் சேர்ந்து இதை ஸ்டாப் பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கையோடு தான். இப்போ நானும் தயாரிக்கிறேன் படத்தை, எனக்கும் அந்த வழி இருக்கும். இப்போது நம்ம இந்த படத்தை வாழ்த்தி இந்த பாடும் குயிலை வெற்றி அடைஞ்சு, இப்போ நீங்கள் சொன்னீங்களே வேர்டு, இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கன்றேன். நீங்கள் வெளில போகும்போதெல்லாம் இந்த படத்தை பற்றி கேள்வி கேளுங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா விஜய் சார் விஜய் சார் நம்ம அவரை பற்றி கம்பேர் பண்ண முடியல. அவங்க சாதிச்சாச்சு. ஆனால் ஜனநாயகனை பற்றி நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாடும் குயிலே, அப்புறம் மற்ற சின்ன படம் பண்ணுங்க, பேசுங்க. அது ஓகே சார்.
அதான் பேசுகிறேனே, அது தயாரிப்பாளர் சங்கம் விரைவில் நல்ல முடிவு எடுக்க போகிறாங்க. விரைவில் முடிவு தான் மார்ச்லேருந்து பாருங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல விஷயம் நடக்க தான் போகுது. பக்கத்துலேயே இருக்கார் எங்கள் தலைவர், பண்ணுவார். அவர் கண்டிப்பாக அந்த விஷயம். அதனால் சின்ன படங்களை உங்களை மாதிரி இருக்கிற மீடியாக்கள், இப்போ நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் எவ்வளோ தூரம் சின்ன படம் சப்போர்ட் பண்ணி எனக்கு தெரியும் மோகன் சார். அது மாதிரி இந்த படத்தை பற்றி நல்ல ஒரு விஷயங்களில் உங்களோட யூடியூப் சேனலில் போட்டு இந்த படத்துக்கு வாங்கன்னு சொல்லி நீ பண்ணிங்கன்னா உள்ளே வந்தால் தானே தெரியும் நல்ல படமா கெட்ட படமானு. நம்ம வெளில போஸ்டரில் பார்த்துட்டே போகக்கூடாதுல்ல. அதனால் பாருங்கள், இந்த பாடும் குயிலே நீங்கள் பாட்டு நல்லா இருக்குன்னு நான் பார்த்த படம்னு தெரியுது. அப்போ இந்த பாடும் குயிலுக்கு வந்து பாட்டுக்கு வர வைங்க, நீங்கள் போடுங்க, கேப்ஷன் போடுங்க, சாங்ஸ் நல்லா இருக்குது நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி கீழே போட்டிங்கன்னா எங்களை மாதிரி சின்ன தயாரிப்பாளருக்கும் வளர்ந்து வரும் தயாரிப்பாளருக்கும் வளர்ந்து வரும் இசையமைப்பாளருக்கும், என்னையும் நானும் வளர்ந்து வரேன் தான் வளர்ந்து வர இசையமைப்பாளருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாட்டை பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா கேப்ஷன் எதுவுமே போட மாட்டேன்றீங்க. நான் அது ஒரு வேண்டுகோளாக இருக்கிறேன் எங்கள் மீடியா சேனல்ஸ்க்கு. ஐயா, உங்களை பாட்டை வீடியோ எடுக்க சொல்லுங்கள் ஐயா, கேப்ஷன் கீழே போடுங்க. நீங்கள் இந்த நாங்களாம் பேசுகிறத போடுவீங்கல்ல, அது கீழே கேப்ஷன் சாங் நல்லா இருக்குன்னு போடுங்களேன். என்ன எடுப்போது, ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இந்த சாங் வந்து சூப்பராக இருக்குன்னு போட்டு பாருங்களேன். கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, ஒரு சாங் நல்லா இருக்கு போடுப்பா போய் பார்க்கலான்னு. நீங்கள் தான் உதவி பண்ணணும். மீடியா ஒருத்தரால் தான் முடியும் ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்ணுறது. இப்போ ஜனநாயகத்தை பற்றி கேள்வி கேட்டிங்களே, நாளைக்கு ஒரு ஆடியோ லான்ச்சில் போயிட்டு நான் ஒரு படத்துக்கு போனேன், அங்கே பாட்டு பாடும் குயிலிய பாட்டு நல்லா இருந்தது, அது மாதிரி உங்களால் பேச முடியுமா? பேச மாட்டோம். ஏன்னா அங்கே ஸ்டார், இங்கே ஸ்டார் இல்லை ஒருத்தன், எல்லாமே ஸ்டார் தான், அவரும் ஸ்டார் தான். ஓகேங்களா, எல்லாருமே ஸ்டார். சரி, கண்டிப்பாக அது வந்து வந்தாகணும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க முடியாத காரணங்கள்ன்றாங்க. ஆனால் விரைவில் எல்லா விஷயமும் சரியாயிடும் மிஸ்டர் மோகன் சார். எல்லாம் கரெக்டாக இருக்குது. அவங்க ஏதோ தவிர்க்க முடியாத காரணம்ன்றாங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து அவர் ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது கரெக்டாக எல்லா அக்ரிமெண்ட்லாம் போட்டு பண்ணுவார்ன்ற நம்பிக்கையோடு சொல்லி உங்களோட ஆதரவோட வெற்றி இந்த பாடும் கோயிலை பாட்டு வெற்றியடைய இறைவனை வேண்டி வணக்கம். தேங்க்யூ. கேள்வி கேட்டதுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். ரீரிலீஸ் படங்களுக்கும் தேட்டரில் ஆடியன்ஸ் வர்றாங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஏன்னா ரீரிலீஸு சும்மா காலியான படத்துக்கு போகிறதில்ல, ரீரிலீஸ் ஆனாலும் அதில் டிஸ்ட்ரிபியூட்டரு எக்ஸிபியூட்டர் எல்லாமே அதில் வந்து பயனடைகிறாங்க. அப்போ ஆடியன்ஸ் வரப்போய் தான் ரீரிலீஸ் ஆகுது. அப்போ இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வர வைக்கிறது யாரோட கடமை? இப்போ அவர் சாமிநாதன் சொன்ன மாதிரி நீங்கள் எப்போ பார்த்தாலும் விஜய், அஜித், சூர்யா, கார்த்தி இதையே பற்றி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் எப்போ வளருது, வாழ்கிறது? இப்போது நம்ம நெல் எடுத்து வயக்காட்டில் பண்ணுவோம், அதில் என்ன ஆகுன்னா சில சமயம் சில நெல் வரப்பில் விழுந்து நல்லா வீரியமாக வளர்ந்துடும். அந்த மாதிரி இந்த மாதிரி படங்கள்லாம் வளரும் போது நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அரசமாகவே அரைச்சிட்றீங்க. இப்போ ஜனநாயகனை பற்றி கேட்குறீங்க, ஏன் விஜய் இன்றைக்கி வரைக்கும் குரல் கொடுக்கல? கேளுங்க, ஏன் குரல் கொடுக்கல? இன்றைக்கி பதில் கொடுத்துட்டாரு, அதை நீ படிக்கலை. இன்றைக்கி எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. நான் அந்த படத்துக்கு ஏதாவது குரல் கொடுத்து தயாரிப்பாளர் மேலும் நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பதில் கொடுத்துருக்கிறார். அதை யாரும் நீங்கள் எப்பா நீங்கள் என்ன, நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு ஊதி பெருசாக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை சால்வ் ஆகுன்னு நினைக்கிறீங்களா? அவர் வந்து ஆரம்பத்திலே இல்லைம்மா, நான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா, கோர்ட்டுக்கு போன விஷயத்தை பற்றி நீங்கள் நானும் பேசலாமா? முதல்ல அதுவே தப்பு. அந்த லா தெரியுமா? கோர்ட்டுக்கு போன பிறகு பேசவே கூடாது, அது கோர்ட்டு ஆர்டர். ஏன் சென்சார் போர்டு தெரியாதா? கோர்ட்டுன்னு வந்த பிறகு நம்ம அதை பற்றி பேசவே கூடாது. நம்பர் 1 அதை விட்டுருங்க. இந்த படத்துக்கு வந்து இப்போ அடுத்ததான் இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் சாமிநாதன் கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு உதவி பண்ணுங்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இப்போ என் தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் எலெக்ஷன் நடக்குது, அதுக்கப்புறம் வரும்போது இந்த ஹீரோ ஹீரோயின்லாம் ஏன் வரலன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கான தேர்தல் அறிக்கையில் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி பண்ணுறோம். அடுத்து வரும்போது அதெல்லாம் சில அதிரடி நடவடிக்கைலாம் இருக்கும். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு ஹீரோ ஹீரோயின் வருவாங்க, நீங்கள் அவங்கள பார்த்து கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு அவங்க தானே வேணும். இப்போ டேரக்டர்கிட்ட கேள்வி கேட்க மாட்டீங்க, ப்ரொடியூசர்கிட்ட கேட்க மாட்டீங்க. கேளுங்க, அதாவது பணம் போடுறவன் தான் திரையுலக பிரம்மா. ஆனால் அந்த பணம் போடுறவனுக்கு எந்த மரியாதையுமே கிடையாது. தயாரிப்பாளர் எங்கேயாவது வெளியில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோமா? தயாரிப்பாளருக்கு ஆசை கொடுத்து நடிக்க வச்சு ஒரு நடிகன் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஏன்னா அவங்க தான் ஸ்க்ரீனில் வர்றாங்கன்ட்டு. ஆனால் அந்த ஒரு சிற்பி மாதிரி தான் அவங்க. அந்த இவனுக்கு இந்த சிலை நல்லா வரும்னா சிற்பி செதுக்குனா தான் அந்த ஹீரோ ஹீரோயின் வர முடியும். அது மாதிரி ஒரு டேரக்டர், இந்த கேரக்டர், இந்த ஆர்டிஸ்ட்டு இவங்க நல்லா இருக்குன்னு கொண்டு வர்றாங்க. பின்னணியில் இருக்கிற அந்த டேரக்டரையோ இசையமைப்பாளரையோ கேமராமேனையோ எடிட்டரையோ யாராவது எடுத்து போட்டிருக்கீங்களா? கிடையாது. ஏன்னா இன்றைக்கி யூடியூப்புக்கு நிறையா கண்டென்ட் தேவைப்படுது.
இவ்வளோ பேருக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த மாதிரி திரைமறைவு கலைஞர்களை நீங்கள் பேட்டி எடுத்து போடுங்க. சினிமாக்குள்ளே இவ்வளோ தொழில் இருக்குது, இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு அப்போ தான் வெளியில் தெரியும். எனவே இந்த மாதிரி பசி நேரத்தில் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்துக்கு வந்து பெரிய பெரிய பப்ளிசிட்டி கொடுங்க. மறுபடியும் ஒரு தடவை நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.